ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா இப்போ உள்ள ரீசெண்டாக இருக்க எல்லா யூத்ஸ்க்கும் ரொம்ப க்ரேஸாக இருக்கிறது விண்டேஜ் கார்ஸு, விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப க்ரேஸாக இருக்குது. நான் இன்றைக்கி போகிறதும் அதுக்கு தான் போகிறேன், விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி சிஎஸ்டியில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. நானும் இப்போ அங்கே ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நான் போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். எனக்கும் புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்ப்போம். நிறைய கார் வந்திருக்கு. நேற்றே ரீல்ஸ்லாம் வந்துச்சு, நிறைய கார் வந்திருக்குன்ட்டு. நான் அங்கே போய் இந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. அண்ட் 2025ஓட இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆஃப் மும்பையில் தான் நடக்குது. நானும் ரிக்கியும் தான் வந்திருக்கோம். எனக்கு அவ்வளோ கார் பற்றி நாலேஜ் இல்லை, அவனுக்கு கார் பற்றி கொஞ்சம் தெரியும். அவன் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். நான் ஏதோ விண்டேஜ் கலெக்ஷன் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இப்போ உள்ள கார் பற்றி வேணால் தெரியும், இது ரொம்ப விண்டேஜாக இருக்குது, அதனால் அவ்வளோ தெரியாது. எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும், வேறு வ்ளாக் பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இங்கே செம்ம சர்ப்ரைஸு. கூட்டம் வேறு லெவலு. கூட்டமும் நல்லா இருந்துச்சு, வெயிலும் செம்மையாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் இந்த ஈவெண்ட்டோட நேம் என்னென்னா VCCI. ஃபுல் ஃபார்ம் வந்து விண்டேஜ் அண்ட் கிளாசிக் கார் கிளப் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து 1937லேருந்து இருக்குது. அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஈவெண்ட் பற்றி வேறு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியா தான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு கார் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கான். விண்டேஜ் கார் கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்டு இந்த இயர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸோட 100th இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் நிறைய கம்பெனிஸோட 50-85 இயர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆனதுனால இந்த இயரை கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறாங்க. அண்ட் இதெல்லாம் கார் மாதிரியே இல்லை, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இயர்லாம் போட்டிருந்தாங்க அந்த பாக்ஸ் மாதிரி இதெல்லாம், அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. சில வண்டியில் போட்டிருக்கு, சில இதில் இல்லை. இந்த ஆரஞ்சு கார்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். வீடியோஸ் அவ்வளோ எடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப சத்தம் இருந்துச்சு, வேறு வெயிலும் ரொம்ப இருந்தனால ஒழுங்காக இது பண்ண முடியல. க்ரௌடும் ஓவர் க்ரௌடு. இப்போ எதுக்கு காலியாக இருக்குன்னா, எல்லோரும் ஒரு காரை என்டர் ஆச்சு, அதை பார்க்கறதுக்கு எல்லாம் அங்கே போயிட்டு க்ரௌடு. நான் அந்த கேப்பில் இதை எடுத்துட்டேன். அண்ட் இதில் பாதி காருக்கு பேர் கூட தெரியாது. இந்த பிளாக் கார்லாம் என்ன கார்னே தெரில. க்ரௌடு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வர இந்த சைட்லேருந்து நவலவே இல்லை. எல்லா பசங்களும் இங்கே தான் நின்னாங்க. இந்த 2 கார்கிட்ட தான் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன அவ்வளோ ஸ்பெஷல்னு தெரில. அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப பக்கத்தில் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். சும்மா ரோட்டில் தூரமாக போகும்போது பார்த்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பக்கத்தில் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். இதெல்லாம் என்ன வண்டினே தெரில, ராக்கெட் மாதிரி இருக்குது. 2 நானோ கார் நிற்கிற இடத்துல ஒரு வண்டி நின்றுட்டுருக்கு. சில வண்டி நல்ல க்யூட்டாக இருக்குது, குட்டியாக உண்டு. சில இது செம்ம ஜைண்டாக பெருசாக இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ்க்கு பழைய இதெல்லாம் வேறு லெவல், எவ்வளோ நீளமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த வழியாக தான் எல்லா கார்ஸும் என்டர் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ க்ரௌடு ஃபுல்லாக இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் கார் ஓனருக்கெலாம் நெஞ்சை பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க எல்லோரும். இன்னொருத்தன் ஹார்ன் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் கதவை திறக்கான், ஒருத்தன் அதை தொட்டு பார்த்து அது பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணுறேன். அது எல்லாம் பேரிகேட் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் எல்லாம் குதிச்சு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ வருஷமாக அவங்க அதை எவ்வளோ பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம். அவங்க இப்படி கொண்டு வரதே பெருசு. அதெல்லாம் தொட்டு ஃபோட்டோ எடுக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வலிக்க தான் செய்யும். எனக்கு இந்த ஆரஞ்சு கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் விலை நிறையா. அண்ட் இந்த கார் கலர் வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருக்குது, ஒரு மாதிரி க்ரீனு. இவ்வளோ பெரிய பெரிய கார்லாம் இருக்குது. சில காருக்கு பேரே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது. ஏன்னா லோகோ வேறு நிறைய இதுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்த லோகோவோட அப்படியே இருக்குது. இந்த ப்ளூ காரும் செம்ம கிளாஸியாக இருக்குது.
ஆனால் இங்கே எல்லோரும் காலையிலே வந்துட்டாங்க, அதனால் கூட்டம் ரொம்ப, வெயில் ரொம்ப இருக்குது. நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். நாங்கள் ஒரு 10:30 கிட்ட வந்தோம். அதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்து இடத்த ஆக்கியபை பண்ணிட்டாங்க. குட்டி குட்டி பிள்ளைகள்லாம் வந்து பார்த்துட்டு இந்த ஹாட் வீல்ஸ்க்கு கார் மாதிரிலாம் இருந்ததெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் எனக்கு ரொம்ப 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 ரோல்ஸ் ராய்ஸ்லேயே இந்த இது கொஞ்சம் ஆன்டிக்காக நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பிஎம்டபிள்யூவில் ரொம்ப இல்லை, 2 கார் தான் இருந்துச்சு பிஎம்டபிள்யூ. ரோல்ஸ் ராய்ஸ் தான் ஃபுல்லாக, இந்த ரோ ஃபுல்லாகவே ரோல்ஸ் ராய்ஸ் தான். இங்கே ஃபுல்லாக இப்படி பீம் பாய் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த கார் என்ன கார்னே தெரியல, குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. எல்லா க்ரௌடும் ஒரே இடத்துல வந்துட்டு, இந்த கார்ஸ்க்கெல்லாம் லோகோ தான் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இருக்கிறதெல்லாம் செம மொக்கை. அப்போ இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு லோகோலாம் இருக்குது. அண்ட் இந்த ப்ளூ கலர் பிஎம்டபிள்யூ குட்டியோண்டு க்யூட்டாக இருக்குது. இந்த ப்ளூவும் நல்லா இருக்குது. ஃபெராரியில் ஆனால் நிறையா இருந்துச்சு, எல்லாம் ரெட்டு, ஒரே ஒரு எல்லோ மட்டும் இருந்துச்சு. அண்ட் ஜாகுவாரில் இந்த லோகோ எவ்வளோ கெத்தாக இருக்குது. இப்போ லூஸு பசங்க லோகோவை மாற்றிட்டாங்க, இப்போ நல்லாவே இல்லை. அந்த ஜாகுவாரை எடுத்துகிட்டு வேறு ஏதோ வச்சுருக்காங்க. அண்ட் எங்களை மாதிரி பைக் லவர்ஸ்க்காக லாஸ்ட்டில் ஃபினிஷிங் டச்சாக நல்ல கிளாசிக் பைக்ஸு ஸ்கூட்டியெல்லாம் வச்சு ஸ்வீட்டாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சான். இந்த 2025ஓட ஈவெண்ட் வேறு லெவல். காய்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரேண்டம் கிளிப்ஸு தான், எதுவும் பிளான் பண்ணி எடுக்கலை. ஏன்னா ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் இயருக்கு வீடியோஸ் தான் பார்த்தேன். எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். லாஸ்ட் இயர்ஸ்க்கு வீடியோலாம் பார்த்தேன், அதில் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கார்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த டைம் காரும் நிறைய வந்திருக்கு. க்ரௌடு வேறு லெவல். சாட்டர்டே சண்டே வேறையா ரொம்ப கூட்டம் வந்துட்டு, எல்லா பிள்ளைகளும் காலேஜை பங்க் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. பங்க் அடிக்க தான் செய்வாங்க, ஏன்னா இவ்வளோ நல்ல ப்ரீமியம் கார்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல, அதுவும் விண்டேஜ் கலெக்ஷன் எல்லாம் ஒரே இடத்துல. ரோல்ஸ் ராய்ஸ்க்கெல்லாம் வேறு லெவல் 100 வருஷம் பழைய கார்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அது அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருக்குன்னா லாஸ்ட்டில் கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிக்காக எடுத்தேன். வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க கொஞ்சோண்டு சான்ஸ் கிடச்சிச்சு, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதுவும் கூட்டத்துக்குள்ளே அப்படியே அங்கேயும் கையை விட்டு எடுத்தது தான். வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு நான் ஃபோட்டோ போடுவேன், அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கமெண்ட் பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, Robin Daniel signing off.